சொல்லுங்க. HR ரூமுக்கு கால் பண்ணியிருந்தேன், யாருமே ஃபோன் எடுக்கல. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. ஓகே மேடம். கார்த்திக் சார் எங்க? இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு மேம். அப்படியா? ஓகே. ஆஹா, இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. இப்போதான் ஓகே. அப்பாடா. நான் வரல, நீ போயிட்டு வா. இது உட்காந்துருக்கான்னு தெரியலையே. இந்த மூதேவி நம்மள கண்டுபிடிக்கதா இல்லையான்னு பாப்போம். ஏமா, இந்த இன்டர்வியூக்கு வந்த பொண்ணுங்களா எங்க? இதோ இங்கதான் உட்கார்ந்திருக்காங்க. இவங்க மட்டும் தான் வந்திருக்காங்களா? வேற யாரும் வரல? இவங்க மட்டும் தான் சார் வந்திருக்காங்க, வேற யாரும் வரல. இங்க தான் இருக்கேன்னு சொன்னாங்க, எங்க போயிட்டாங்க? அவ்வளவு காணுமே. இது நம்மள கண்டுபிடிக்காது, நம்மளே போவோம். எக்ஸ்கியூஸ் மீ, யாரையும் தேடுற மாதிரி இருக்கு. யாரை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வந்த வேலையை மட்டும் பாருமா, உனக்கு தேவையில்லாத வேலைலாம். அதுக்கு இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் கேட்டேன். நான் கேட்டேனா? உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? பேசாம வந்த வேலையை பாருமா. சும்மா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அனுன்னு ஒரு பொண்ணை தேடி வந்தேன், நீ பாத்தியா? தெரியாதுல, ஹெல்ப் பண்ற மூஞ்சிய பாரு. ஹலோ, என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டற? மூஞ்ச பாரு மூதேவி. நீயா? இதென்ன வேஷம்? மாறு வேஷம். எங்க மாமா கண்டுபிடிக்க கூடாதுல, அதுக்கு தான். சூப்பர், நல்ல வேலை செஞ்ச. சரி, உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ இப்படியே இரு. உன் பேரை கூப்பிட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன். அது வரைக்கும் பாஸ் கண்ணுல படாம பத்திரமா இருக்கணும், ஓகேவா? ஒரு ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டு தெரியாதனமா உனக்கு வேலை வாங்கி தரேன் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்ப பாஸை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அது சரி, இன்டர்வியூ பண்ண போறது யாரு? வேற யாரு? எக்ஸ்கியூஸ் மீ சர், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். என்ன முகத்துல துணி கட்டி இருக்கீங்க? அது பழக்கம். பழக்கமா? ஆமாங்க சார். எங்க குடும்பத்துல ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க கூடாது. மீறி பார்த்தா சாமி கண்ணு குத்திரும். வினோதமான பழக்கமா இருக்கே. இந்த குரலை நான்... இது என்னோட குரல் தான் சார். நான் யாருக்கும் டப்பிங்லாம் கொடுக்கறது இல்ல. இல்ல, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிருமோ? இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியும் இருக்கு. ஆமா சார், நீங்க கேட்டிருக்கீங்க. எங்க? இதுக்கு முன்னாடி நான் வாசல்ல நின்னு கமெண்ட் கேட்டல, அப்ப கேட்டிருப்பீங்க. அதுல சார், நீங்க இப்ப என்ன ஜாபுக்கு இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டீங்களா இல்ல என் வாய்ஸ் ரிசர்ச் பண்ண கூப்பிட்டீங்களா? சரி, உங்க ஃபைலை கொடுங்க. அனு, டாட்டர் ஆஃப் சாமிநாதன். ஏய், முதல்ல துப்பட்டா கட்டு. உன்ன அப்படியே நீ தானே என்கிட்ட முன்னாடி சொல்லல? எதுக்கு சொல்லணும்? நீ மட்டும் என்கிட்ட நீ தான் இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னியே என்ன? அப்படியா? சரி, உங்க மாமா அதான் சிவா கிட்ட பெர்மிஷன் வாங்கிடலாமா? என்னன்னா நீ ரூல்ஸ்க்கு மாற வேலை செய்யற? நீ தானே டெலிகாலர்ஸ் வேலைக்கு வேகன்சி இருக்குன்னு அட்வர்டைஸ் பண்ணியிருந்த. என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அதான் அப்ளை பண்ண. நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இதுக்கு நடுவுல எங்க இருந்து வந்தாரு மாமா? எதுக்கு இப்ப அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? எனக்கு தகுதி இருந்தா வேலை கொடுங்க, இல்லனா வேலை இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பெர்மிஷன் வாங்கணும் அப்படி இப்படின்னு என்ன வேலையை விட்டு துரத்தலான்னு மட்டும் நினைச்சீங்க. அப்புறம் இந்த அனு
அணுவா இருக்க மாட்டேன். அணுகுண்டா மாறிடுவேன். அம்மா தாயே, போதும் போதும் நிறுத்து. ஏன் எதுக்கு இப்படி? ரிலாக்ஸ் அனு, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு. சரி, யூ ஆர் செலக்டட். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்டர்வியூ பண்ணாம வேலை செய்யறதுக்கு நானே அறிவில்லாதவளா? நீ இன்டர்வியூ நடத்தி क्वेश्चंस கேளு. எல்லா क्वेश्चंसக்கும் நான் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் வேலையில சேருவேன். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணு. இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? ஆமா, முடிஞ்சு போச்சு. எப்படி? இப்போ இன்டர்வியூ பண்றது டெலிகாலர்ஸ் வேலைக்கு. இந்த வேலைக்கு இப்படிதான் லோட லோடன் பேசணும். அதுக்கு நீ சரியான ஆளுதான். அதனால தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நான் இங்க செலக்ட் பண்ணாலும் இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போறதுக்கு சிவா டேபிளுக்கு தான் போகும். அப்போ அனு டாட்டர் ஆஃப் சாமிநாதனை அவரு பாப்பாரு. அப்ப இருக்கு உனக்கு. அப்ப என்ன செய்வ? அத அந்த சுவாமிநாதன் பாத்துப்பான். யாரு, உங்க அப்பாவா? இல்ல, கடவுள். பாஸ் பாஸ் இப்ப சொல்லுங்க பாஸ். வந்துட்டியா? எல்லாம் எழுதுறேன். ஓகே, டியூஷன் எடுங்க பாஸ். ஏய் என்ன அது? பாஸ் சாரி பாஸ், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதான் நமக்கும் ஒரு சீட் தேவைப்படுது பாஸ். சீட்டு தேவைப்படுதா? பார்த்து சீட்டே இல்லாம போயிட போகுது. பாஸ் பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், நீங்க டியூஷன் எடுங்க பாஸ். டியூஷனா? அதான் பாஸ், சொல்லுங்க பாஸ். யோ, நோட் பண்ணியா? டியர் ரஞ்சித், டி யார் as discussed, யோ இப்ப யாரையா போன்ல? அந்த ஐயப்பன் தங்கள் அண்ணாமலை திரும்ப வந்துட்டாரா? இல்ல பாஸ், இது டி நகர் திருமலை. இவர் எதுக்கு வந்திருக்காரு? என்ன பாஸ் இப்படி கேட்டீங்க? சிவனை மட்டும் கும்பிட்டா தப்பாயிரும்ல, அதனால இவர் திருப்பதிக்கு போன டி நகர் திருமலை. அவர்கிட்ட பெருமாளோட அருளை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். யோ, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ ஒண்ணு பண்ணு, இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு பேசாம கோயில மடப்பள்ளியில போய் வேலைக்கு சேர்ந்துரு. பாஸ் அப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது பாஸ். அரிய சிவனும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில பண்ணு மண்ணு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாஸ். சாமி விஷயத்துல நீங்க விளையாடாதீங்க பாஸ். பாஸ் நான் என்ன எனக்காக மட்டுமா வேண்டிட்டு வர சொன்னேன், உங்களுக்காகவும் தான் சேர்த்து வேண்டிட்டு வர சொன்னேன் பாஸ். பாஸ் நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன் பாஸ், ப்ளீஸ் பாஸ். கெட் லாஸ்ட். என்னாச்சு? ஏய், இங்க 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போ, உன் வேலை என்னவோ அதை பாரு. ஏய், அங்க இன்டர்வியூ எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அது என்னமோ எனக்கு என்ன தெரியும்? உனக்கு வேற என்னதான் தெரியும்? எனக்கு என் வேலை மட்டும்தான் பார்க்க தெரியும். ஓ, உங்க வேலையை பார்க்க உங்களுக்கு தெரியுமா? ஆமா, உங்க வேலை என்ன? என் வேலை என்னன்னு சொல்லட்டுமா மாமா? ஏய், பாஸ் பாஸ். சரி, என் வேலை என்னன்னு சொல்லட்டுமா பாஸ்? அதெல்லாம் அம்மா தாயே எதுவும் வேணாம், போய் வேலையை பாரு. கும்பிடு பலமா இருக்கு. அச்சோ, நீ என்னமா இங்க உட்கார்ந்திருக்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். அச்சோ, உன்னை பாஸ் பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருமா? என்ன நீ இதுக்கே பயந்தா எப்படி? என் வேலையை நீ தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நானா? அப்புறம் நானும் உன்னோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஏய் மூஞ்சி, உனக்கு வேலை போனா பரவாயில்ல. என்னது? எனக்காக உன் வேலை போனாலும் பரவாயில்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. மலையில நனையிற கொடை கூடுன்னு சொன்னா பரவாயில்ல, நீ என்னடா வீட்டையே காலி பண்ண சொல்ற? போமா. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைச்சதா உனக்கு ஸ்வீட். 2 கிலோ. அப்படின்னா அவர் கவனிக்காதப்போ எப்படியாவது சைன் வாங்கிடு. அது முடியாது. ஏன்? ஏன்னா எங்க பாஸ் ஆம்பளைங்க ஃபைல்னா கூட பார்க்காம சைன் பண்ணிடுவாரு. ஆனா பொண்ணுங்க ஃபைல பார்க்கும்போது முழுசா பார்த்துட்டு அலசி ஆராய்ஞ்சு பேன் பார்த்துட்டு தான் முடிவே எடுப்பாரு. புரிஞ்சா? இத மட்டும் நீ பாத்துக்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். யூ போயாவா? நீங்க கேட்ட ஃபைல் இந்தாங்க மேடம். ஓகே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க, இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். ஏய், அந்த ஃபைலை கொஞ்சம் தள்ளி நின்னு தர முடியாது? இன்னும் தள்ளி நிக்கணும்னா உங்க மடியில தான் உட்காரணும். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. இது ஆபீஸ், பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. ஆமா, அப்படியே உரசிட்டாலும் தீ பத்தி எரிய போது பாருங்க. என்னது? ஒண்ணு இல்ல. வாட் எவர். என்ன அங்கேயே நிக்கிற? தள்ளி நில்லு. போதுமா? ஒன் ஸ்டெப். போதுமா? சொல்லு. பாஸ், ரம்யா நெட்வொர்க்ஸ்ல இருந்து டீலர்ஷிப்காக கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, பாருங்க.
என்னது ரம்யா நெட்வொர்க்ஸா? நோ சான்ஸ். இந்த கம்பெனியோட எம்டி ஒரு லேடி. இந்த கம்பெனி பேரு ஒரு பொண்ணோட பேர்ல இருக்கு. சோ திஸ் ப்ராஜெக்ட் நோ சான்ஸ். என்ன இது அபிஷேக் நெட்வொர்க், இது ஓகேவா? ஃபைன், திஸ் இஸ் டபுள் ஓகே. என்னங்க ஒரு தடவை பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. கம்பெனி பேரே வந்து அபிஷேக் அண்ட் சன்ஸ். ஒரு ஆம்பளை பேரு போதுமா? அதுக்கு மேல என்ன வேணும்? ஆல்ரைட். இந்த அப்படி. ஏய், இப்ப எதுக்கு கேட்க புகன்னு சிரிக்கிற? இந்த கம்பெனியோட எம்டி கூட ஒரு பொம்பளை தான், பேர் பிரீத்தி. அப்ப அபிஷேக்ங்கிறது அது நியூமராலஜிக்காக அப்படி வச்சிருக்காங்க. சீட்டிங். திஸ் இஸ் நாட் ரைட். அபிஷேக் பேரை கேட்டு ஷாக் ஆனீங்கல்ல, இப்ப ஷாக் ஆகுங்க. ஏய், ஸ்வப்னா ஒரு நிமிஷம் கேபின் வாங்க. ஓகே மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த இன்டர்காம் அங்க இருந்து பண்ண தெரியாதா? அது உங்கள்டா இருந்தானே எந்தா இருந்தானே ரெண்டும் ஒண்ணு தானே. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. யா கம் இன். என்ன மேடம் கூப்பிட்டீங்க? இது கார்த்திக் சார் கிட்ட கொடுங்க. இது கேன்சல் ஃபைல், இது ஓகே ஃபைல். ஓகே மேடம். ஏய், அடிக்கடி லேடிஸ் ஸ்டாஃப்லாம் என் கேபினுக்கு வர வைக்காத. நீ நல்லா எதுக்கு இருக்கிறது இந்த வந்த? பார்த்து. நாட்டாளவு போ 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 போ. வா. அதான் அடுத்த நிமிஷம் வந்துருச்சுல, நீ எதுக்கு இங்க நிக்கிற? சத்திய சோதனை. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். என்ன அது? பாஸ், உங்க ஆட்டோகிராஃப்காக வெயிட்டிங் பாஸ். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றிய? புரியுற மாதிரி எப்படி சொல்றது? பாஸ், இன்னைக்கு நடந்த கால் சென்டர் வேலைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு பாஸ். இதெல்லாம் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு எது ஓகே எது ஓகே இல்லைன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிடலாம் பாஸ். இது ஃபுல்லா பசங்களோடது, இது ஃபுல்லா பொண்ணுங்க ஃபைல் பாஸ். பசங்க இது பொண்ணுங்க இது. யோ, என்ன அது? பசங்க இது கம்மியா இருக்கு, பொண்ணுங்க இது ஜாஸ்தியா இருக்கு. பொண்ணுங்க வேலைக்கு சேர்ந்தா நல்லா இருக்கும் பாஸ். என்னது? இல்ல பாஸ், பொண்ணுங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க பாஸ். அது தெரியுது, அதான் ஏன்னு கேக்குறேன். பாஸ், பசங்களுக்கு வேலை பிடிக்கலையோ என்னமோ அதான் கம்மியா அப்ளை பண்ணிருக்காங்க. வேலை பிடிக்கலையா? என்னையா சொல்ற? பாஸ், இப்படி எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்டுட்டு இருந்தா எப்படி பாஸ்? பாசமா கொஞ்சம் என்ன காப்பாத்தி விடுங்கம்மா. பாஸ், நான் சொல்றேன். ஏன்னா பெண்கள்ல அறிவானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால்தான். அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணலாம். இது எல்லாத்தையும் தூக்கி போடு. இத மட்டும் நான் சைன் பண்றேன். இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இத நான் ஆமோதிக்கிறேன். ஏய், அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆபீஸை விட்டு வெளில போங்க. புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வரப்போற பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுங்க. என்னையால விடுங்க. இதோ பாருங்க, எதுக்காக நான் இந்த கம்பெனியை விட்டு வெளியில போகணும்? நீங்க என்னோட புருஷன். இந்த கம்பெனில எனக்கும் சம உரிமை இருக்கு. இதையும் நான் ஆமோதிக்கிறேன். ரன்பீர், இப்ப நீ வாயை மூடல, நான் வந்து மிதிப்பேன். இதையும் ஆமோதிச்சு நான் வாயை முடிக்கிறேன் பாஸ். அது இங்க பாருங்க, நம்ம பாக்குறது கால் சென்டர் ஜாப்க்கு. அதுல பேசுறதுக்கு பொண்ணுங்க தான் சரிப்பட்டு வருவாங்க. பொண்ணுங்க ஸ்வீட்டா பேசும்போதுதான் கிளையண்ட கவர் பண்ண முடியும். நம்ம ஆபீஸ்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆபீஸ்லயும் பெண்கள் இல்லாம வேலையே நடக்காது. ஒரு ஆபீஸ்க்கு பெண்கள் தான் முதுகெலும்பு. முதுகெலும்பாது மண்ணாங்கட்டியாது. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. பாஸ், ஏன் பாஸ் டென்ஷன் ஆவறீங்க? நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? பாஸ், பசங்க ஃபைல நீங்க சைன் பண்ணுங்க, பொண்ணுங்க ஃபைல சக்தி மேடம் சைன் பண்ணட்டும். சரி, நான் எதுக்கு ஒரு வாட்டி பாத்துறேன். பாஸ், யோ, என்னையா? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? என்னாச்சு? உங்க கையால பொண்ணுங்க ஃபைல தொடலாமா பாஸ்? அதுவும் சரிதான். ச்சே, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய. தேங்க் யூ பாஸ். பாசமா பாசமா, முதல்ல இந்த ஃபைல மூவ் பண்ணுங்க. இதை எடுத்துட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. போங்க போங்க பாஸ். இந்த மூதேவிங்க ஃபைல்ல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி விடுங்க பாஸ். என்னது? பசங்கள மூதேவிங்கறியா? இல்ல பாஸ், இந்த சாருங்க ஃபைல்ல இருந்து ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க பாஸ். அது ஐயோ, பாசமா அனு போட்டோவை பார்த்தா அதிர்ச்சியில கத்திடுவாங்களே. அப்புறம் சிவா பாஸுக்கு தெரிஞ்சிடும். சிவா பாஸுக்கு தெரிஞ்சா நம்ம வேலை காலியாயிருமே. ஐயோ, எப்படியாவது சக்தி மேடம் அனு ஃபைல பார்க்க விடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? பாஸ், என்னையா? நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்க. ஆனா சக்தி மேடம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா பாஸ்? அதுவும் சரிதான். நீ போய் அது என்னன்னு பாரு. ஓகே பாஸ். பாசம்மா,
நான் இன்னும் செக் பண்ணவே இல்லையே. ஐயோ நீங்க அவரோட சேர்ந்து ரொம்ப மோசமாயிட்டீங்க. எதுக்கு பாசமா எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஐயோ இத மட்டும் சார் பார்த்தாரா எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? எந்த சார்? நம்ம கார்த்திக் சார் தான். அவர் தானே இன்டர்வியூ பண்ணாரு. ஓ, அண்ணா தான் இன்டர்வியூ பண்ணுச்சா? அப்ப எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஏன் உங்க அண்ணன் தப்பே பண்ண மாட்டானா? பண்ணுவாரு. ஆனா பொண்ணுங்களை பத்தி தெரியாதவங்க பண்ற தப்ப பண்ண மாட்டாரு. அடேங்கப்பா. அப்பாடா எப்படியோ அணுக்கு வேலை கிடைச்சாச்சு. நமக்கு 2 கிலோ ஸ்வீட் கன்ஃபார்ம். மேடம் போட்டாச்சா போட்டாச்சா போட்டாச்சா? போடாச்சு போடாச்சு. கொடுங்க. போட்டாச்சு 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 போட்டாச்சு. பாஸ் இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணனும். பாஸ் ஆல்ரெடி 4 பேர் ரிஜெக்டட். இந்த ஃபைல் செலக்ட் ஆயாச்சு பாஸ். செலக்ட் ஆயாச்சு? ஆமா பாஸ். சின்ன லூசு மாதிரி வளரிட்டு போறான். ஏய் என்னாச்சு? உன்னை பாஸோ இல்ல உங்க அக்காவோ யாரும் பார்க்கலல? அத துப்பட்டவால மூடி இருந்தானே யாரும் பார்க்கல சொல்லு. இது இந்த எம்ஜிஆர் காலத்துல மறு வச்சிட்டு மார்வேஸ்ல வருவாங்களே அந்த குரூப்பா நீ? அதெல்லாம் இருக்கட்டும். யாரும் பார்க்கலல? யாரும் பார்க்கல. என்னாச்சுன்னு சொல்லு. ஆபரேஷன் சக்சஸ். இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஐயோ 15000 சம்பளமா? இது ஸ்டார்டிங் மட்டும்தான். இன்சென்டிவ் இன்கிரிமென்ட்னு இன்னும் நிறைய இருக்கு. எங்க மாமா உன்னை வேலைக்கு வச்சதுல என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்ப யூஸ் ஆயிருக்கு. அதுக்கே பாராட்டணும். ரொம்ப பாராட்டாதீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நான் சொன்னது எங்க மாமாவை. ஆ? சும்மா சொன்ன. இந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீதான். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். என் மூலமா தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சா உங்க மூலமா என் வேலை போயிடும். அது மட்டும் யாருக்கு தெரியாம பாத்துக்குமா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல, நான் பாத்துக்கிறேன். சரி, உங்களுக்கு ட்ரீட் தரணுமே, எப்போ எங்க தர்றது? அத பத்தி இங்க பேச வேணாம், அப்புறமா பேசிக்கலாம். ஓ. இப்போ நான் கொரியர் அனுப்ப போறேன். வரட்டுமா? ஓகே ஓகே. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஏ அனு. ஹாய் மாமா. ஹாய் கா. ஹாய். என்ன வேலை எல்லாம் சரியா நடக்குதா? ஏய் நீ என்ன இங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த? சும்மா பாத்துட்டு போலாம் தான் மாமா வந்தேன். இங்க பாரு, மாமா அக்கான்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்ல கூப்பிடறலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே பாஸ். ஏய் இப்போ எதுக்கு நீ பாஸ்னு நீங்க தானே சொன்னீங்க சொந்தம்னு சொல்லிட்டீங்க வரக்கூடாதுன்னு, அதுக்காக தான். நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லு. அது என் அக்காவை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் அது உங்க அக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஆபீஸ்ல வந்து பார்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா பாஸ்? ஏய் முத இந்த பாஸ்னு கூப்பிடுறதெல்லாம் நிப்பாட்டு. அக்கா என்னக்கா இவரு உன் புருஷன் மாமான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்றாரு, பாஸ்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்றாரு. எப்படிதான் இவர் கூட குடும்பம் நடத்துறியோ? அவர் கிடைக்கிறாரு, நீ வா. அவர் கிடக்குறாரா? ஏய் என்னடா இது, என் ஆபீஸ்ல தான் உட்கார்ந்துருக்கேனா? ஒரு பையலும் மதிக்க மாட்டேங்கிறா. அப்புறம் இன்னைக்கு வீட்ல என்ன ஸ்பெஷல்? ஏய் இதெல்லாம் ஆபீஸ்ல பேசுற பேச்சா? அவர் கிடைக்கிறாரு, நீ சொல்லு. என்ன ஸ்பெஷலா செய்ய போறாங்க? எல்லாம் வழக்கம் போலதான். ஆமா இன்னைக்கு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? என் வீட்ல இன்னைக்கு ஒரு கிறக்கமான சமையல் தான். அப்படின்னா நண்டு சூப்பு, நாட்டுக்கோழி முட்டை அவியல். இவ காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு 10 மணி ஆகும். இதுல நண்டு பொரியல் ஆம பொரியல்லாம் பண்றலாம். நெய்ல வறுத்த பாதாம் பிஸ்தா முந்திரி, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஜூஸ். ஓட்டு விடு, லூசு தங்கச்சி கிடைச்சா எவ்வளவு நாள் அளந்து விடு. நைட்டு தூங்கும் போது 6 லிட்டர் பாதாம் பால். ஏய் இப்ப எதுக்கு இதெல்லாம் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? அவர் அப்படிதான், ரொம்ப கூச்ச சுபாவம். ஆள் பார்க்கதான் கரடு முரடா இருப்பாரு, ஆனா பெட்ரூம்குள்ள வந்தாருன்னா பூகம்பமா மாறிடுவாரு. ஏய் லூசு லூசு. ஏய் இப்ப எதுக்கு இந்த கர்மத்தெல்லாம் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒண்ணும் போன்ல பேசுங்க, இல்ல பார்க் பீச்னு போய் உட்கார்ந்து பேசுங்க. தயவு செஞ்சு என் முன்னாடி பேசாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மாமா ரொம்ப தான் கோவப்படுறாருக்கா. சரி நான் உன் கூட வீட்டுக்கு வந்து மீனாட்சி அக்காவை பார்த்துட்டு தான் போவேன், சரியா? சரி ஓகே, நீ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணு. ஓகே. என்னங்க அனு கிளம்புறா.
அதுக்கு என்னப்பா நல்ல விஷயம் தானே, உடனே கிளம்ப சொல்லு. மாமா ம். நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. வேணும்னா நான் ஒரு பாதாம் பால் சொல்லட்டுமா? உன்னை என்ன ச்சே. ஏய் உனக்கு என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? ச்சே. ச்சே. ஐயோ முடியலடா சாமி. ஏய் என்ன ஒண்ணு இல்ல சும்மா. ரொம்ப பண்ணாத, பார்க்க சகிக்கல. அப்ப பாக்காதீங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன். ஈ, ஈ, ஊ, ஆ. ஈ, ஈ. ஐயோ மொத்தமாவே லூஸ் ஆயிட்டாளா? இதுக்கு வம்பு.